இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டு அரசாங்கம் நல்லா இருந்தால் நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகணும்? புரியுதுங்களா? ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக பெரும்பாலுமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது, அதாவது பொதுவாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடுகளும் இந்தியாவை சார்ந்தவர்களும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. சரி, மற்ற நாடுகள் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அது பொருளாதார ரீதியில் அந்த நாடு பின்தங்கி இருக்கு, போகிறாங்க. இந்தியா நம்ம மாதட்டி கொடுக்கும், மக்கள் தொகையில் மட்டும் இல்லை, இராணுவத்துலேயும் நம்ம 4வது இடம், விண்வெளித்துறை ஆராய்ச்சியிலையும் இஸ்ரோ 4வது இடம், அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடி நம்ம தான். நிலாவில் லேண்டரை வெற்றிகரமாக இருக்கிறது, அடுத்து செவ்வாய், இப்படி ஒவ்வொருபடியாக மேலே போகுது. இவ்வளோ வளமும் இருக்கக்கூடிய விவசாயத்துறையிலேருந்து எல்லாத்துலேயுமே இந்தியா, இவ்வளோ வளமும் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்க பேர், லட்சக்கணக்கான பேர் போகிறோம். அதில் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள், துபாய், கத்தார், குவைத், எல்லா நாட்டிலையுமே நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம்? நம்ம தாய்நாட்டை விட்டு ஏன் நம்ம வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம்? நம்ம தாய்நாட்டிலேயே வேலை பார்க்கலாமே. என்ன காரணம்? சரி, அரபு நாடுகளில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அரபு நாடுகளில் எண்ணெய் வளம் நிறைந்த நாடுகள், எரிவாயு நிறைந்த நாடுகள், அந்த நாடு பணக்கார நாடாகிடுச்சு. சரி, நம்ம பொழப்பு தேடி போகிறோம். சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் தமிழர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவன் நாட்டில் என்ன இருக்குது? சிங்கப்பூரில் என்ன இருக்குது? நம்ம இந்தியாவுக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்த நாடு, இந்தியாவுக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்த நாடு மலேசியால் தூக்கி எறியப்பட்ட நாடு. அப்போ அங்கே உள்ள பிரதமர் லீ குவான் யூ அவர் கணிச்ச ஒரே விஷயம், நாட்டை முன்னேறணும்னா முதல் விஷயம் லஞ்சம், ஊழல், இதை ஒழிக்கணும், இதை ஒழிச்சாலே நாடு முன்னேறும் அப்படிங்கிறத அவர் கணிச்சார். அப்போ ஏன் இந்தியானால் வளர முடியல அப்படின்னா, இத்தனைக்கு சென்னையை விட பரப்பளவில் கொஞ்சம் பெரிய நாடு தான் சிங்கப்பூர். அந்த நாட்டால் முன்னேற முடியும், ஒரு வளமும் இல்லை, ஆனால் அந்த நாடு முன்னேற முடியும். அப்போ இந்தியா, நாம் இவ்வளவு பின்தங்கிய ஒரு பரப்பளவில் சிறிய அளவுக்கு உள்ள நாடுகளில் கூட நம்மளை விட முன்னேறி போகும்போது நம்ம மட்டும் ஏன் பின்தங்கி போகிறோம்னா காரணம் அந்த எலெக்ஷன். இப்போ அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இலவசங்களை வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பெண்களுக்கு 1000 ரூபா, இப்போ அடுத்தபடியாக அதிமுக 2000 ரூபா. இந்த 2000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு வீட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் இதுக்கான நிதி எவ்வளோ? கிட்டத்தட்ட 1500 கோடி. 1000 ரூபான்னு நம்ம எதுனாலும் கிட்டத்தட்ட 1200, 1300 கோடி மாதத்துக்கு. இப்போ உங்கள் 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா 2500, 3000 கோடி வரும். இந்த பணத்தில் ஒரு தொழில்துறை, ஏதோ ஒரு தொழில்துறையில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது மூலியமாக நம்ம வெளிநாட்டுக்கு வேலை தேடி வர முடியுங்களா? அதை கட் பண்ணி அவங்க தாய்நாட்டிலேயே நம்ம வேலை பார்க்கலாம்ல. எத்தனை பேர் இன்னமும் நம்ம பொழப்பு தேடி தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் தன்னுடைய குழந்தை அப்பான்னு கூப்பிட்றத நம்ம வீடியோ காலில் பார்த்துருப்போம்? எத்தனை பேர் நம்ம குழந்தை அப்பான்னு கூப்பிட்றதோ, நம்ம குழந்தை பிறந்தப்போ எத்தனையோ பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்போம். நிறைய பேர்ட்ட அனுபவம் இருக்குது, எனக்கு கூட அந்த அனுபவம் இருக்குது. என் மகள் பிறக்கும் பொழுது நான் சிங்கப்பூரில் தான் இருந்தேன். அப்போ இலவசம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து டிக்கெட் இப்போ அதிமுக அறிவிச்சிருக்கு, ஆண்களுக்கும் இலவச பேருந்து டிக்கெட். எவ்வளோ வரும்? லோக்கல் பஸ்ஸுக்குள்ள டிக்கெட் எவ்வளோ வரும்? அதிகபட்சமாக 20 ரூபா வருமா? அப்போ 20 ரூபா கூட வழி இல்லாத அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம்னா அப்போ யார் காரணம்? இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் காரணம். இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தாவேகாங்கிற கட்சியை தற்கொலை கொள்கை இல்லாத கட்சின்னு. இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்தும் கூட நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்ம நாட்டு அரசாங்கம் நல்லா இருந்தால் நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகணும்? 1000 ரூபா தராங்க, அந்த 1000 ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும்? பெண்களுக்கு இலவச பேருந்து டிக்கெட் இப்போ அதிமுக அடுத்து அடிச்சிருக்கு. 2000 ரூபா ஆண்களுக்கும் இலவச பேருந்து டிக்கெட். அப்போ 2000 ரூபா கூட இல்லாத அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னா அது வச்சது யார்?
ரூ. 20 டிக்கெட் கொடுத்து பஸ்ஸில் போக முடியாத அளவுக்கு இருக்குது நம்மளுடைய நிலைமை இருக்குன்னா அதை வச்சது யார்? எல்லாத்தையும் விட்டு நம்ம தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் அரபு நாடுகளையும் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்க வச்சது யார்? நம்ம நாட்டு அரசாங்கம் நல்லா இருந்தால் நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகணும்? நம்மளை வெளிநாட்டுக்கு வேலை தேடி போக வச்சது யார்? இந்த 50 வருஷம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான். இந்த கொள்கை கோட்பாடு உள்ள இந்த திராவிட கட்சிகள் தான். இன்னும் 2 மாதம் எலெக்ஷன். நம்ம பெருசாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த 2 மாதம் எலெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மிக ரொம்ப 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 முக்கியம். சிங்கப்பூரை உருவாக்கியவர் லீ குவான் யூ, எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்த முதல் முயற்சி, ஏன்னா இன்றைக்கும் தனிநாடு வேணும்னு எத்தனையோ நாடுகள் கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு தனிநாடு வேணாம், நாங்கள் மலேசியாவோட தான் இணைந்து பணியாற்றுவோம்னு சொன்னது லீ குவான் யூ. ஆனாலும் அந்த நாட்டை தூக்கி எறியப்பட்டது மலேசியாவில் வந்து. அழுது கொண்டே அந்த பிரதமர் உரையாற்றினார். என்னை நம்புங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட பிரதமர் நம்பின ஒரே விஷயம் லஞ்சம், ஊழல். முதல்ல ஒழிச்சது அதில் தான். அதுலேருந்து தான் நாடு முன்னேறியுது. இலவசம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தேவை பொருளாதார ரீதியில் நம்மளுடைய வளர்ச்சி மேம்படுத்தணும். அதுக்கு காரணம் வேலைவாய்ப்பு. எல்லாருக்குமே ஒரு வேலைவாய்ப்புங்கிறது உறுதியாகணும். இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தாய்நாட்டை விட்டு வெளிநாடு வருபவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறையும். இதை கையில் எடுக்கணும். நம்ம சும்மா மாடு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம விண்வெளித்துறையில் நம்ம மேம்பட்டு இருக்கோம், இராணுவத்துறையில் நம்ம மேம்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறையும் நம்ம காட்டிட்டு அதை தாண்டி போயிட முடியாது. நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசாங்கமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க குடும்பத்தில் ஒருவருடைய ஓட்டு அவங்களுக்கு முக்கியமில்ல. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரையும் காக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே கையில் எடுக்கணும். இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது. யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தீர்மானிச்சிங்க.